My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். நாம் தினமும் தியானம் எதற்காக பண்றோம் என்றால் நம்மை நாம புரிந்துக்கிறதுக்காக செய்கிறோம். எதற்காக நம்மை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது கத்துக்கிறதுக்காக. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணி அதன் மூலமா நாம கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்கிறது இருக்கபடியா பார்க்கணும். நம்முடைய மைண்டு எப்படி இருக்கோ அதன் குறித்து நாம அந்த உலகத்தை பார்த்தால் நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு புரிய வருது. இருக்கிறது இருக்கபடியே புரியாது மை டியர் மாஸ்டர். அதற்காக இந்த உலகத்துல இருக்கும் அனைத்து விஷயங்களும் ஆழமான புரிதலுடன் அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல நாம யாரு, உண்மையமான நான் யாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிந்தா மட்டுமே இந்த உலகம் எல்லாமே இருக்கிறது இருக்கபடியே உண்மையமாக அப்படியே புரிய வருது. நம்முடைய உள்ளுலகத்தில் நாம யாரு என்ற விஷயம் உண்மையமாக நமக்கு தெரிஞ்சால் வெளியே இருக்கும் உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது இருக்கபடியே புரியும். அதற்காக நாம யாரு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் பண்ணணும். இந்த விதமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகங்களை வாசிக்கணும். நம்முடைய புரிதல் வேகமாக ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சத் சங்கம் செய்யணும். நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்கணும். கேட்கல அப்படின்னா நமக்கு அந்த புரிதல் என்பது வராது. நம்முடைய வளர்ச்சி என்பது வேகமா இருக்காது, ஸ்லோவா இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பார். குழந்தை வயசுல இருந்து அவங்களுடைய இருக்கிற இடம் எப்படி இருக்குமோ அந்த விதமான மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். சில பேருக்கு எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங் தான் இருக்கும், சில பேருக்கு எப்பவுமே பயமா இருக்கும், சில பேருக்கு எப்பவுமே வகை வகையான மனதுடன் இருப்பார். யார் எப்படி இருப்பார்களோ அவங்களுக்கு அதே விதமாக தெரிய வருது உலகம். அதற்காக நம்முடைய மைண்டு, நம்முடைய மனம் எப்பவுமே எதிர்மறையான எண்ணங்களுடன் நிறைந்து இருந்தால் இந்த உலகமே ஒரு குழப்பம். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த உலகம் முழுவதும் நெகட்டிவிட்டி, இந்த உலகம் முழுவதும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். அதுவே நம்முடைய மைண்டு அழகாக அமைதியாக நேர்மறையாக இருந்தால் இந்த உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இது இன்னைக்கு சொன்ன விஷயம் கிடையாது மை டியர் மாஸ்டர்ஸ். மகாபாரதத்திலிருந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேத வியாசர் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறார். மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நேரத்தில் அர்ஜுனருக்கு, அதாவது யுதிஷ்டருக்கு மற்றும் துரியோதனருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுப்பார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதோ எல்லாமே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யுதிஷ்டரர் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வருவாங்க. இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருக்கு, நான் யார் கூட பேசினேனோ அவர் எல்லாமே நல்லபடியா பேசுறாரு, நேர்மறையா பேசுறாரு, ஒரு எதிர்மறை வார்த்தை கூட பேசவே இல்லை, இவ்வளவு சுபிட்சமாக இருக்கிறது உலகம், ஆனந்தமாக இருக்கு எல்லார் கூடயும் பேசும்போது அப்படின்னு சொல்லி யுதிஷ்டரர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துரியோதனர் கிட்ட வந்து கேட்பாங்க, நீ என்ன பார்த்துட்டு வந்த அப்படின்வாங்க. ஐயோ, இந்த உலகம் மொத்தமா குழப்பங்களோட இருக்கு, யார்கிட்ட பேசினாலும் ஒரே எதிர்மறையாக பேசுறார், என்ன கேட்டாலும் ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டார், எதுக்குடா இவங்களை எல்லாமே சந்திச்சனானு அப்படின்ற மாதிரி மனசு, என்னுடைய மனசு குழப்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதற்காக இந்த மாதிரி ஒரே உலகத்துல ரெண்டு பேர் போய் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரிதல் வந்தது, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி புரிதல் வந்தது அப்படின்னா, யுதிஷ்டருடைய மனம் அமைதியாக இருக்கு, அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லா தர்மத்தை பத்தி இருக்கு, தர்மமாக வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஆழமாக தெரியுது. எல்லாரும் இந்த உலகத்துல அமைதியாக இருக்கணும், நியாயமாக வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறார். ஒரு பாசிட்டிவ்னஸ் அப்படின்றது அவருக்குள்ள நிறைய நல்லா இருக்கு. அதற்காக அவரு பார்க்கும்போது அவருடைய மைண்ட் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அவருடைய பார்வையும் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருமே நல்லபடியா சுபிட்சமா இருக்கிறார். எவ்வளவு கெட்ட மனிதன்கிட்ட போய் பேசினாலும் அவர் வந்து யுதிஷ்டரர் கிட்ட நல்லதே பேசியிருக்கிறார். ஆனா துரியோதனர் அவருடைய மைண்டு நிறைய குழப்பங்களுடன் பொறாமையுடன் இருக்கு. அதற்காக என்ன பண்ணாரு, அவர் போய் பேசும்போது எல்லாருமே
அதே மாதிரி பதில் சொன்னார். அவனுடைய கண்ணுக்கு எல்லாமே நெகட்டிவிட்டி தான் தெரிஞ்சது. யார்கிட்ட போய் பேசினாலும், ஒரு நல்ல மனிதன் கிட்ட போய் பேசினாலும் அவருக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி தான் பேசியிருக்கிறார். நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி உலகம் எல்லாமே நம்பினாலும் துரியோதனர் போய் அவர்கிட்ட பேசும்போது நெகட்டிவா பேசியிருக்கார். எதுக்காக அப்படின்னா, the world is reflection of you. நீங்க எப்படி இருக்கிறீர்களோ உங்களுடைய உலகமும் அப்படியே உங்களுக்கு தெரிய வருது, அப்படியே ரெஸ்பான்ஸ் வருது. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு உலகத்திலிருந்து கைக்கு கிடைக்கும். இது சத்தியம், உண்மை. அதற்காக இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல நாம மாறணும் அப்படின்னா, நான் இது கிடையாது அப்படின்னு சொல்லி விஷயம் நமக்கு தெரிஞ்சா மட்டுமே நான் எது அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதற்காக தியானம் செய்கிறோம். எப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பத்தி நமக்கு புரிதல் என்பது வருதோ, இந்த உலகத்தை பத்தியும் அவ்வளவு ஆழமாக உங்களுக்கு தெரிய வருது. உங்களுடைய உள்ளுலகத்தில் இருக்கும் அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் வெளியே இருக்கும் உலகத்துல இருக்கும் அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு தெரிய வருது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் தியானம் பண்ணும்போது நம்ம பற்றி நமக்கு அறிமுகம் என்பது வருது. நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்காமல் இந்த உலகத்தை பற்றி ஆகட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை பற்றி ஆகட்டும், நண்பர்களை பற்றி ஆகட்டும், யாரும் புரிய மாட்டாங்க. ஒரு சீடர் சித்தர் முன்னாடி போய் உட்கார்ந்தால் சித்தருக்கு அந்த சீடரை பற்றி அனைத்து விஷயங்களும் புரிய வருது. ஆனா சீடருக்கு அந்த சித்தர் சொல்ற ஒரு வார்த்தை கூட புரியாது. எதுக்காக அப்படின்னா, சித்தர் ஆழமான பயிற்சி என்பது செய்து அவங்க பத்தி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆனா சீடர் இப்போதான் வந்திருக்கிறார். சுவாசம் என்றால் என்ன அப்படின்றதே தெரியாது. சுவாசத்தின் மீது கவனம் செலுத்து அப்படின்னா எங்கிருந்து எங்கே கவனிக்கணும், எவ்வளவு நேரம் கவனிக்கணும், அதுவும் தெரியாது. இன்னும் நிறைய பயிற்சி செய்து அவங்க புரிஞ்சு கொண்ட அந்த சித்தர் பத்தி இவனுக்கு எப்படி தெரிய வருது? அதுக்காக சித்தர் எப்பவுமே ஆனந்தமான நிலையில இருப்பார். நிறைய ரகசியங்கள் எல்லாமே தெரியுது, நிறைய விஷயங்கள் தெரியுது. ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே அவர் முன்னாடி அவருடைய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. ஆனா சீடருக்கு எதுவுமே தெரியாது. அதுக்காக துன்பத்துல இருக்கிறார். இதுதான் தானே மகாபாரதத்தில் இருக்கும் கதை. கிருஷ்ணருக்கு அனைத்தும் தெரியும், அர்ஜுனருக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அனைத்து பிறவிகளும் என்னுடையது, நான் பார்த்துட்டேன். அர்ஜுனா, யோகியாக வாழ்க்கை வாழு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். உனக்கு எதுவுமே தெரியல, உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீர். அதற்காக உங்களுக்கு துன்பம் என்பது வருது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்றார். ஆனா கிருஷ்ணர் துன்பத்துல இருக்கிறாரா? இல்லையே, ஆனந்தமான நிலையில இருக்கிறாரு. எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாரு, எப்பவுமே புன்னகையுடன் இருக்கிறாரு. எப்படி சாத்தியம் இது எல்லாமே அப்படின்னா, அவருக்கு இருக்கும் அந்த ஞானம் என்பது அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளோ ஞானம் இருக்குமோ அவ்வளோ ஆனந்தமான வாழ்க்கை என்பது வாழ முடியும். அந்த ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னா, உள் பயணம் செய்தால் மட்டுமே வருது. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, ஹே அர்ஜுன், பி ஏ யோகி, யோகி பவார்ஜுனா அப்படின்னு சொல்றார். நாமும் யோகியாக மாறணும். அதற்காக தியானம் பண்ணணும், அதற்காக புத்தகங்களை வாசிக்கணும், அதற்காக சத் சங்கம் செய்யணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். அற்புதமான கான்செப்ட் வந்தது. திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் சத் சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ், வணக்கம்.